என்னடாச்சு அவனுக்கு? ஜீவா 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 திடீர்னு வாமிட்டிங்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டோர்ல மாத்திரை வாங்கிட்டு வா. சரி சீக்கிரம் வா. ஜீவா ஜீவா எங்கடா போற? பெருமாள் கௌசல்யா, நான் ஜீவா பேசுறேங்க. நான் ஜீவா பேசுறேன். கௌசல்யா எப்படி? ஆமா எப்படி இருக்கீங்க? ஜீவா நல்லா இருக்கேங்க. ஜீவா ஜீவா கௌசல்யா கௌசல்யா பேசுறா. கௌசல்யா பேசுறடா. கௌசல்யா பேசுறாளா? யாரு இல்ல ஜீவா, உனக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கா அலாம் வச்சிருந்தோம், அதான் அடிச்சது. இல்ல ஜீவா, டெலிபோன் பெல் அடிக்கல, அலாரம் தான் அடிச்சது. என்னடா ஆச்சு? வா ஏன்டா போலாம்? வா சொன்னா கேளு, வாடா. நீ வா ஜீவா, மேல போடா. போ, கூட்டு போ, கூட்டு போ ஜீவா. நீ மேல போ, எல்லாம் காலையில பேசிக்கலாம். போ ஜீவா. ஏய், இப்ப ஜீவாக்கு எப்படா இருக்கு? பரவாயில்லடா. நல்லா கூட்டியா? கூட்டு இங்க. குப்பை அப்படியே இருக்கு, நல்லா கூட்டு. ஏப்பா ஜீவாவுக்கு என்னாச்சு? இது ஜீவாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? நாயர் வந்தா சொல்லிடுங்க, நாங்க அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். சொல்லிடுறேன். மெதுவா. ஜானகிமா யாரு? உள்ள டாக்டர் கூப்பிடுறாரு. நீயும் வாயம்மா. இல்ல பாட்டி, நீ போயிட்டு வா, நான் எங்கே வெயிட் பண்றேன். டாக்டர், எஸ், பயப்பட முடியாது, ஒண்ணும் இல்லையே. ஒரே பண்ணிக்காதீங்க, மென்டல் டிப்ரெஷன் தான். இதை குணப்படுத்திடலாம். செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அவ்வளவுதான் வசதி இல்லையே டாக்டர். அப்படின்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பாலசுப்ரமணியத்தை பாருங்க. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பாத்து வா ஜீவா. ஜீவா 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 ஜீவா, என்னாச்சு ஜீவா? என்னாச்சு ஜீவா? டேய் பெருமாள், எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்றா சொல்றா. நான் செத்துட்டா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதடா, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நான் செத்துட்டா. என் கௌசல்யா கூட்டிட்டு வருவீங்கல்ல? சாகர வரைக்கும் ஒன்னே நடிச்சு இருந்த அந்த ஜீவன் சொல்லுவீங்கல்ல? இத பாரு, நான் செத்துட்டா கூட என்னோட 2 கண்களை மட்டும் மூடிடாதீங்க, அப்படியே புதைச்சிருங்கடா. என்னோட கல்லறைக்கு கௌசல்யாவை கூட்டிட்டு வருவீங்கல்ல? அப்போ நான் அவளை கண்ணால பாப்பேன்டா. அப்படிலாம் சொல்லாத ஜீவா. ஜீவா அப்படிலாம் நினைக்காத ஜீவா. வாடா போலாம், வா ஜீவா. ஜீவா
கௌசல்யா, ஏமா ஏமா அழற? பாட்டிக்கு ஒண்ணுமில்லை, ஷீ இஸ் ஆல் ரைட். இது பாரு, அழக்கூடாது. அழாத. கமான். இறங்கு இறங்கு, பார்த்து இறங்கு. அட ஹரிஹரண்ணா, என்னடா திடும் பிரவேசம்? ஒரு போன் கூட இல்ல. சொன்ன நேரத்துக்கு வர முடியறது இல்ல. எப்படா வந்த? இப்பதாம்மா வந்து 1 மணி நேரம் ஆச்சு. வாங்கப்பா. எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஆமா, எங்க போயிட்டு வரோம்? முந்தியெல்லாம் கிளப்பு, மியூசிக்கு, கச்சேரின்னு போவோம். இப்பெல்லாம் வீட்டை விட்டு ஆஸ்பத்திரி, மருந்து, டாக்டர் எல்லாம் உங்க அம்மாக்கு தான். என்ன விடுங்க, இன்னைக்கோ நாளைக்கோ. ஏமா இப்படி பேசுற? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீ நினைக்கிற மாதிரி குறை ஒண்ணு இல்லப்பா. ஒவ்வொரு அம்மாவும் தன் பிள்ளை, மாட்டு பொண்ணு, பேரன், பேத்தி எல்லாம் தன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னடான்னா மலேசியால போய் உட்கார்ந்துருக்கிற. என்னப்பா பண்றது? என் பிசினஸ் எப்படி? இப்ப கூட நீ இந்த ஊருக்கு வேற ஏதோ பிசினஸ் விஷயமா வந்து தெரியாதனமா இந்த வீட்டுல தடுக்கி வந்துட்டியா? இல்லப்பா, உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். உங்க ஜட்ஜை பத்தி இன்னும் போகலையே. வந்ததுல இருந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கேல. அதை விடுடி, உன் பையன் ஒரு அவசரம் கொடுக்க. அவன் வரும்போது தாஜ் கொரமண்டல்லையோ இல்ல சோலா ஹோட்டல்லையோ ஒரு ரூம் ஏற்கனவே புக் பண்ணிட்டு வந்திருப்பான். ஏண்டா கையில ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கோ இல்லையோ? கௌசல்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏண்டா தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்லப்பா, நாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஃபீலிங் என் மனசுல இருக்கு. தப்புதான்ப்பா. அவ அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த கவலையை மறக்க முழுக்க பிசினஸ்ல இறங்கிட்டேன். கௌசல்யா, என்னம்மா ஒண்ணும் பேசாம இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா. இல்ல, நீ பேசுறதுதான் அப்படி இருக்கு. ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. நான் நல்லாதான் இருக்கேன்ப்பா. நோ 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 நோ, நீ எதையோ மறைக்கிற. ஹரிஹரன் டாக்டர் கௌசல்யாவா நீ இப்ப பேசல. என்னாச்சு? அந்த கட்டையில போறவனாலதான் இவ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. போறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லி விட்டு தொலை. இதுக்கு மேலே என் பிசினஸ் தான் பெருசுன்னு நினைப்பேன்னு பாத்தியாமா? பிரகாஷ் எப்ப உனக்கு இல்லைன்னு ஆச்சோ அப்பவே எத்தனை பேர் உன்னை பெண் கிட்ட என்கிட்ட வந்தாங்க தெரியுமா? என் பொண்ணு கல்யாணத்தை விட உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். துரோகம் துரோகம். நீங்க தான் பிரகாஷ கட்டிக்கோன்னு சொன்னீங்க. நான் அந்த மாதிரி நினைச்சு பார்க்கவே இல்லை. இதுல எந்த மாப்பிள உனக்கு பிடிச்சிருக்கு? பார்த்து சொல்லு. இல்ல நீ என்ன ஐடியால இருக்க அதையாவது சொல்லு. இன்னைக்கு 8:45 ஃபிளைட். ஹரி, ஏண்டா பறக்கற? இல்லப்பா, நான் பிசினஸ்க்காக போகல. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். இது பாருமா, நான் பழைய கௌசல்யாவை பார்க்கணும். கெட் ரெடி.